ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹி வீரா ஆடியோ நாவல்ஸ் சேனல். நாம் இப்போ கேட்க போகிற கதை அடியே பிளாக் காஃபி. ஆசிரியர் சஹி வீரா, பின்னணி குரல் ஆர்ஜே சித்ரா. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அடியே பிளாக் காஃபி பகுதி 1. வர்ணன் வீடு. மணப்பெண் அவளோ மாலையை கழட்டி அவன் முகத்திலேயே அடித்து போக, மணப்பெண் வீட்டார்களோ அவள் பின்னவே போனார்கள் வர்ணன் குடும்பத்தை முறைத்தபடி. வர்ணனின் அக்கா மாலதியோ தம்பியின் முகம் பார்த்து வேதனையை தாங்க முடியாமல் தன் பாட்டி முன் நின்று கேட்டாள். இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு? உங்க புருஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ என் தம்பியெல்லாம் அனுபவிக்கிறான். இன்னும் எத்தனை முறை அவனை அவமானப்படுத்த காத்திருக்கீங்க? பாட்டி தவசி அம்மாளோ கலங்கிய விழிகளோடு தன்னை கேள்வி கேட்கும் பேத்தியை பார்த்தார். அம்மாடி, அவனுக்கு நல்லது தானே பண்ண நினைச்சேன். அவனுக்கு நான் எப்படிடா கேடு நினைப்பேன்? பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் தெரியாம? நல்லா தெரியுது. உங்க புருஷன் நீங்களும் பண்ண செயலுக்கு என் தம்பி அனுபவிக்கிறது. மாலதியின் அக்காக்காரி விமலாவோ, இங்கே மாலு, நீ எதுக்கு கடந்து குதிக்கிறவ? அவனே சும்மா இருக்கா என்றவள் கையிலிருந்த வெற்றிலையை வாயில் அதக்கினாள். விமலாவால் வெற்றிலை போடாமல் இருக்கவே முடியாது. கையில் 3 வயது குழந்தை இருக்க இவளோ தினமும் வெற்றிலை பெட்டியை குழந்தை போல கையில் பிடித்து கொண்டு சுற்றுவாள். தவசிக்கு கண்ணெல்லாம் கலங்கி கணவன் ஞாபகம் வந்தது. வர்ணன் வெறித்து பார்த்திருக்க கல்யாணத்திற்கு வந்த கூட்டம் வேறு அவர்கள் இஷ்டத்திற்கு பேசிட ஆரம்பித்தனர். என்னப்பா பாவம் அந்த பையன் வர்ண, இந்த புள்ள என்ன இப்படி பண்ணுது? யாராவது கேளுங்கப்பா. இதே டயலாக்கை சொல்லிவிட்டனர் 4 பேர். ஆனால் கேட்கும் துணிச்சல் யாருக்கும் இல்லை. ஆனால் ஊர்வாயை மூட முடியுமா? ஆளாளுக்கு பேசிக்கொண்டே இருந்தார்கள். மாலதியின் புருஷன் வாயை திறக்கவே இல்லை. அவனுக்கு இங்கு நடப்பதை காட்டிலும் வர்ணன் அமைதியாக இருப்பதே சந்தேகத்தை கொடுத்தது. அவனுக்கு தெரியாதா வர்ணன் பற்றி? விமலா கணவன் கேசவன் நல்லவேளை இங்கு இல்லை. இருந்திருந்தால் மாலதி அவனுக்கு 2 டோஸ் விட்டிருப்பாள். அவனால் தான் இந்த பிரச்சனை. வர்ணன் குடும்பத்தினரும் அமைதியாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அப்படியே நிற்க கடுப்பானால் ஒருத்தி. கருப்பு வர்ண முழுக்கை சட்டையும் கருப்பு ஜீன்ஸ், கூலிங் கிளாஸ், காலில் உயர் ரக ஷூ. அதை தரையில் டொக் டொக் என தட்டியபடி ஒரு காலை மடக்கி ஒரு காலை முன்னோக்கி நன்றாக நீட்டியபடி திமிராய் அமர்ந்திருந்தவள் உச்சி கொட்டினாள். அவள் காலடியில் தான் விழுந்து கிடந்தது வர்ணன் கழுத்தில் இருந்த கல்யாண மாலை. உச்சு கொட்டி தன் கடுப்பை காட்டினாள். சட்டென புருவம் உயர்த்தி எழுந்து சட்டென தூக்கி அடித்தாள் வேகமாய் அந்த சேரை. பிளாஸ்டிக் சேர் சத்தம் எழுப்பி உடைந்து போய் விட மற்றவர்கள் பார்வை அவள் பக்கம் திரும்பியது. அவளோ அசால்ட்டாய் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க போக நல்ல வேளை லைட்டர் மக்கர் பண்ணியது. அதற்கும் கடுப்பாகி உச்சு கொட்டியவள் பக்கம் வந்தான் ஒருவன் கையில் லைட்டரோடு அவளுக்கு பற்ற வைக்க. அவனை தீ பார்வை பார்த்தவள் நடந்தாள். குதிகால் காலனி டொக் டொக் என சத்தம் எழுப்பிட திருமண சடங்கிற்கு வைத்திருந்த ஓமகுண்டத்தில் சிகரெட்டை இவள் பற்ற வைக்க பதறிய ஐயர் ஏதோ சொல்ல வாயெடுத்து பின் அமைதியானார் அவளின் புருவம் உயர்த்திய பார்வையில். அதோடு தட்டில் இருந்த மாங்கல்யத்தை கையில் எடுத்தாள். சிகரெட்டை உதடுகளுக்கு இடையில் பொருத்தியவள் நடந்தாள் நின்று கொண்டிருந்த வர்ணனை நோக்கி. அவன் எதிரே கை கட்டி நின்றவள் உதடுகளோ சிகரெட்டை இறுக்கமாய் கவ்வியிருந்தது. விரலுக்கிடையில் சிகரெட்டை இடம் மாற்றியவள் அவன் நெஞ்சில் வைத்து அழுத்தினாள் மாங்கல்யத்தை. அவன் அவளையே பார்த்தபடி இருக்க அவளோ அவன் நெஞ்சத்திலிருந்து கைகளை எடுக்கப் போக கீழே விழப்போன மாங்கல்யத்தை அவன் பிடித்து கொண்டான். சீக்கிரம் என்றவள் அவன் முகம் பார்க்காமல் வாட்சை பார்க்க அவனோ பார்வையை சுழற்றினான் தன் குடும்பத்தை நோக்கி. சுற்றி இருந்தவர்கள் வேறு வாய்க்கு வந்தபடி பேச்சை ஆரம்பிக்க அவளோ கடுப்பாகி கத்தினாள். இன்னும் 2 நிமிஷத்துல எல்லாரும் வெளியில போயிருக்கணும், இல்ல மொத்தமா ஜெயிலுக்கு போக வச்சிடுவேன். களி திங்க எப்படி வசதி? சொன்னவள் செய்து காட்டுவேன் கண்டிப்பாய் என்ற பார்வையில் மிதக்க ஒவ்வொருவராய் அல்ல கூட்டம் கூட்டமாய் கிளம்பினார்கள் வெளியே. ஏய், இன்னும் என்ன வேடிக்கை? இதை கட்டுன்னு இன்னொரு டைம் சொல்லணுமா என சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிட அவனோ அவளைத்தான் வெறித்து பார்த்திருந்தான். அதற்குள் அக்காகாரி மாலதியோ வந்து நின்றாள் அவள் பக்கம். இங்க பாரு சென், முடிக்க கூட இல்லை. காதல விழலையா என்ன சொன்னது? கட்டு கத்தினால் காட்டு கத்தலாய் செந்தூரா. தாலியை பார்த்தவன் கைகளை அவள் கழுத்துக்கு அருகே கொண்டு செல்ல மாலதி அவன் கைப்பிடித்தாள். செந்தூரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என் தம்பி பாவம்மா. ஏன் என் தம்பி வாழ்க்கையில வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ். பல்லை கடித்த அடாவடி நாயகியோ கொடுத்தால் முழு பலத்தையும் சேர்த்து ஒரு அறை அவனுக்கு. மாலதி கையை வாயில் வைத்து அதிர்ந்து பார்க்க அடி வாங்கியவனோ அசராமல் நின்றான், கண்கள் லேசாய் கலங்கிட.
மாலதி இன்னும் செந்தூரா பக்கம் ஏதோ சொல்ல வாயை எடுக்க சப் சப் என்ற அறை இரண்டாவதாக விழுந்தது வர்ணனுக்கு. அர்த்தம் புரிந்து போனது மாலதிக்கு. மாலதி நகர்ந்திட தவசி அம்மாள் புடவை தலைப்பால் வாய்ப்பொற்றி அழ விமலா வில்லங்கமான பார்வை பார்க்க செந்தூரா இதழ்கள் சிகரெட்டை புகைத்து அவன் முகத்திலேயே ஊதியது. நாதஸ்வரம் முழங்க ஆசிர்வாத அரிசிகள் தூவ ஓமக்குண்டம் தீ வளர்த்து நடக்க வேண்டிய திருமணம். தவசியம்மாள் அழுகை சத்தம் முழங்க மாலதியின் கண்ணீர் கன்னம் தாண்ட சிகரெட் புகையோடு அரங்கேறியது. அந்நேரத்திற்கு சரியாய் ஒரு குரல் கேட்டது. மம்மி! வர்ணனின் கலங்கிய விழிகளில் கோர்த்திருந்த கண்ணீர் விழியில் குலம் கட்டி கீழே விழ அதிர்ந்து பார்த்தான் குரல் வந்த திசையில். 5 வயது பையன் வந்தான் செக்யூரிட்டி கையில். தாலிக்கு கழுத்தை நீட்டி இருந்தவளோ அவசரமாய் கை நீட்டிட வந்து தொற்றிக்கொண்டான் பாலகன். அவன் அபினவ். அபினவ் மம்மி என்றதிலேயே அனைவரும் அவளை அதிர்ந்து பார்க்க அவளோ சொன்னாள். என்ன அதிர்ச்சி ஆகுறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதோ நிற்கிறானே, இவன் கூட கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிட்டேன். இப்போ இது 3வது. வர்ணன் கூட கல்யாணம். கணக்கு சரிதானே மிஸ்டர் வர்ணன்? அவனோ அவள் கையில் இருக்கும் குழந்தையை அசராமல் பார்க்க, என்ன பார்க்குற? என்கிட்ட எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை. இது என் அக்கா குழந்தை. இல்லை என் ஃப்ரெண்டு குழந்தை. இல்லை என் புருஷனுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்ல, அதோட நீ பரிசோதனை பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது எனக்கும் தோ நிற்கிறானே அவனுக்கும் வெறும் காமத்துக்காக மட்டும் பிறந்த குழந்தை. கை நீட்டினால் சிகரெட் பற்ற வைக்க வந்தவனே. ஆனால் என் பிள்ளைக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்க நீயும் சரி இவனும் சரி கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டீங்க. என்ன லுக்கு! ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இன்னொருத்தன் கூட படுத்து பிள்ளைய பெற்றுட்டேன். இப்போ 3வதா உன்னைய கல்யாணம் பண்ண வந்து நிற்கிறேன்னு தானே பார்க்குறேன். ரொம்ப பார்க்காத, போய் பால் பழம் எடுத்துட்டு வா. போ. அவள் பேச பேச கோபமாய் நின்றவனால் கடைசியில் அவள் சொன்ன மாதிரி பால் பழம் கரைக்கத்தான் முடிந்தது. பகுதி 2. வர்ணன் வீடு. பால் பழத்தோடு அவளை நோக்கி நடை போட்டவன் அவளுக்கு நீட்டிட குழந்தைக்கு ஜூஸை கொடுத்து கொண்டிருந்தவள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவனும் எதுவும் சொல்லாமல் நிற்க விமலா சோஃபாவில் அமர்ந்து வெற்றிலையை அதக்கினாள் வாயில். மாலதி எப்போதோ கிளம்பியிருந்தாள். அவள் கணவன் சுப்புவை மட்டும் விட்டு சென்றிருந்தாள், தனது தம்பிக்கு ஆறுதலாய் 4 வார்த்தை பேச சொல்லி. தவசியம்மாள் கணவன் படம் முன்னே அமர்ந்து கண்ணீரை விரயமாக்கிக் கொண்டிருந்தார். அவளது செக்யூரிட்டிகள் அவளது உடைமைகளை ஹாலில் வைத்துவிட்டு அடுத்த பதிலுக்காக காத்திருக்க ஜூஸை கொடுத்து கொண்டிருந்தவள் மகன் அபினவோடு கார்ட்டூன் வீடியோ ஒன்றை பார்த்தபடி இருந்தாள். பார்க்க மட்டுமா செய்தாள், பல் தெரிய சத்தம் போட்டு சிரித்தாள். அவள் சிரிப்பதை அவள் வந்ததிலிருந்து இப்பொழுதுதான் பார்க்கிறார்கள் வர்ணன் குடும்பத்தினர். வர்ணன் கூட அவளை கண்ணசராமல் பார்த்தான். வர்ணன் முகத்தில் கூட புன்னகை வழிந்தோடியது அவள் புன்னகையை பார்த்து. அபினவ் போதும் என சொல்லிட கெஞ்சி கொஞ்சி குடிக்க வைத்தவள் அவனை செக்யூரிட்டி கையில் கொடுத்து அனுப்பினாள். பாய் சொல்லி அனுப்பியவள் திரும்பிட கண்களில் அதுவரை இருந்த தாய்மை புன்னகை மென்மை எல்லாம் மொத்தமாய் காணாமல் போக அமர்ந்தாள் எதிரே இருந்த கிளாஸ் மேஜையை தள்ளி உடைத்துவிட்டு. அடுத்து வர்ணன் நீட்டிய பால் பழத்தை வாங்கியவள் தான் மட்டும் குடித்து அவனிடம் நீட்ட அவனோ வாங்கி வைத்து கொண்டான். அவள் கேள்வியாய் பார்க்க பின் கடுப்போடு ஒரு வாய் குடித்து அவள் பக்கம் நீட்டிட அதை தட்டிவிட்டவளோ சின பார்வையை அவன் பக்கம் வீசினாள். என்ன படமா ஓடிட்டுருக்கு? இந்நேரத்துக்கு எல்லாம் கிளீன் பண்ணியிருக்கிறது இல்ல? சோம்பேறிங்களா? தவசி! கத்திய கத்தில் அரண்டு போய் வந்தார் தவசியம்மாள். கண்ணீர் கோடுகள் கன்னத்தில் வழிந்திருக்க துச்சமாய் பார்த்தவள் சொன்னாள். அழுதியா என்ன? இன்னைக்கு ஒரே அடியா அழுதுடாத, போய் சேர்ந்துட போற. இனி தினம் தினம் அழுக வேண்டி இருக்கும் சொன்னவள் சிகரெட் ஒன்றை எடுத்துவிட்டு பின் ஞாபகம் வந்தவளாக லைட்டரை தூக்கி தூர போட்டுவிட்டு கேட்டாள். மிஸ்டர் வர்ணன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பத்த வைங்க. என்ன என அனைவரும் அதிர்ச்சியாய் பார்க்க காதல விழுதா இல்லையா? வர்ணன் சினம் தலைக்கேற ஆரம்பித்தது. ஆனாலும் அவன் கோபம் யார் மேல் பட வேண்டும் என அவனுக்கு தெரியும். அதோடு அவன் செந்தூராவை பற்றி அவனுக்கு தெரியாதா? அவன் அப்படித்தான் தப்பு கணக்கு போட்டிருந்தான். ஆனால் அவள் அடுத்த நொடியே நிரூபித்தாள் தான் வர்ணனின் செந்தூரா அல்ல, அரக்க குணம் கொண்ட செரா என. கையில் சுழற்றிடும் சாட்டை ஒன்றை எடுத்தவள் தரையில் சுழற்றி அடித்தபடி உதடுகளுக்கிடையில் சிகரெட்டை வைத்தபடி பாட்டி தவசியம்மாள் நோக்கி நடைபோட பக்கென்றது மாலதி கணவன் சுப்புவுக்கும் விமலாவுக்கும். வர்ணனுக்கு பார்வையெல்லாம் தன் பத்தினி மேல்தான். நடக்கையிலே செந்தூரா தரையில் ஓங்கி அடித்துக்கொண்டே போக விமலாவுக்கு கூட அவளை பார்க்க கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. புது தாலி கழுத்தில் மின்ன கருப்பு நிற சட்டையில் மஞ்சள் வர்ண தாலி கயிறு பளிச்சென தெரிய அவள் கையில் இருந்த சாட்டை யமனின் பாசக்கயிறாக தெரிந்தது. கண்டிப்பாய் அவளை யாரும் நிறுத்த முடியாது என தெரியும்.
பெருமூச்சை விட்டவன் சுப்பு பேண்ட் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்துக்கொண்டு போனான் அவளை நோக்கி. அவள் தவசி அம்மாள் நோக்கி சாட்டையை சுழற்ற அதற்குள் வந்தவன் அவளது இதழில் நாட்டியமாடிக் கொண்டிருந்த சிகரெட்டை பட்டனை இழுத்து தனது இதழில் பொருத்தி பற்ற வைத்தான். அவள் அப்புறம் என திமிராக பார்க்க பார்க்க அவள் தாடையை இழுத்து இறுக இறுக இன்னும் இறுக இறுக அழுந்த பற்றி வைத்தான் அவள் இதழில். அவன் பற்றியதில் வழியில்லாமல் இல்லை, அவனும் அதை தெரியாமல் செய்யவில்லை. இருவர் பார்வையிலும் முறைப்பு முன்னுக்கு வந்து நின்றது. முறைப்புக்கு பின்னே என்ன இருக்கிறது என அவர்களுக்குத்தான் தெரியும். பத்த வச்சாச்சுல, என்ன பார்வை போ. வர்ணனும் ஏதும் சொல்லாமல் சுப்புவை கூட்டிக் கொண்டு நகர்ந்தான் வீட்டுக்கு பின்பக்கம். சுப்புவோ வீட்டு பின்பக்க மாமரத்தோப்பில் கட்டிலில் அமர்ந்திருந்த தன் நண்பன் வர்ணனை கேள்வியாய் பார்த்தான். வர்ணனும் சுப்புவும் நண்பர்கள்தான். சுப்பு வர்ணனை விட 2 வயது பெரியவன். ஆனாலும் இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். என்னடா நீ இப்ப என்ன கேட்கணும்? சத்தியமா எனக்கு கல்யாணம்னு நான் அவளுக்கு ஒன்றும் பத்திரிக்கை வைக்கல. அது இல்லடா வர்ணா. அப்புறம் என்ன? இல்லை, சிகரெட்டை உன் வாயில வச்சு தான் பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு யோசித்தேன். டேய் சுப்பு, இல்லடா, அங்கே அந்த சீன் தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. எனக்கு கூட ஒன்று தோணுச்சு. என்ன, அப்படியே ஜோடியாக புருஷன் பொண்டாட்டியும் மாற்றி மாற்றி அந்த சிகரெட்டை புகைக்கலாமுன்னா? சுப்பு கிண்டலாய் சொல்லிவிட்டு சிரிக்க, இல்லடா தாலி கட்டினேன், ஆனால் பகட்டில் குங்குமம் வைக்கல, அதான் யோசனையாக இருக்குது. ஓஹோ, சாருக்கு இப்போ அதுதான் குறைச்சல். போய் சொல்லு உன் புது பொண்டாட்டிக்கிட்ட. அப்புறம் சாட்டையோட அச்சு எல்லாம் உன் முதுகில் தான். சொல்லிவிட்டு சுப்பு நக்கல் பார்வை பார்க்க அவன் கையை பிடித்து முறுக்கி பின்பக்க முதுகு பக்கம் கொண்டு வந்தவன் அவன் பிட்டத்திலேயே 2 கொடுத்தான். ஆனாலும் சொன்னான் சுப்பு வாய் விட்டு, டேய், உண்மையாவே தூரா பழி வாங்கத்தான் வந்திருக்கா, பலியாகிடாத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பாப்போம். அதையும் பேசாமல் நான் எங்கனக்குள்ளவே 4 நாளைக்கு இருக்கலாம்னு இருக்கேன். பாரா, ஏன்? இனிதான் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்கே அடி வாங்காமல் போயிட்டு சொல்லிட்டேன். அதற்குள் வர்ணனின் பாட்டி அவனை நோக்கி வந்தார். என்னாச்சு பாட்டி? அது என்றவர் தயங்கி பின் சொன்னார். உன் பொண்டாட்டிக்கு நைட்டு ஏதோ முக்கியமான வேலை இருக்காம், அதனால். வர்ணன் அமைதியாய் பார்க்க சுப்பு, அச்சோ பாட்டி, இதுக்கெல்லாமா அனுமதி கேட்பா தூரா? போக சொல்லுங்க. வர்ணா ஒன்றும் சொல்ல மாட்டான். அடா அதில்லை, அந்த புள்ள நைட்டு இருக்காதாம், அதனால் இப்போவே முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு என்னையை விட்டு வர்ணனை கூட்டி வர சொல்லுச்சு. இதை கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டனர். பகுதி 3. அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை வர்ணாவுக்கும் சுப்புவுக்கும். ஆக மொத்தம் கண்டிப்பாய் பெரிதாய் ஏதோ இருக்கிறது என நினைத்தவர்கள் பாட்டியை அனுப்பிவிட்டனர். வர்ணனோ நெற்றியை கீறினான் யோசனையாய். ரொம்ப யோசிக்காதடா, இது ஏதோ வில்லங்கந்தான். நீ ஏதாவது கண்ட ஆசையும் மனசில் நினச்சிட்டு போகாத. எட்டி மிதிச்சேன்னு வையே, அப்புறம் காலகாலத்துக்கு ஒன்றும் முடியாது, சொல்லிட்டேன். டேய் படுபாவி, உனக்கு பகலில் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு மற்றவனுக்கு மொத்தமாக காலி பண்ண நினைக்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒழுங்கா ஓடிடு. நான் வேணா போய் பால் சொம்பு எடுத்துகிட்டு வரவா? எப்படியும் நீ தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த புள்ள சிகரெட்டை தான் எடுத்துகிட்டு வரும். கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரேண்டா, தொணன்னுட்டு. சில நொடிகள் வர்ணன் அங்கிருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்து ஏதோ யோசனையில் உழன்று கொண்டிருந்தான். அவன் தோள்பட்டையில் கை வைத்த சுப்புவோ ஓடுவதற்கு ஏதுவாக நின்று கொண்டே சொன்னான். மாப்பிள, எதுவும் டவுட் இருந்தா கேளு மாப்பிள, நான் வேணா நண்பனுங்கிற முறையில் சொல்லி அனுப்புகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஆனால் எதுவும் தெரியாமல் போய் சொதப்பிடாதுடா, அப்புறம் ஆணினத்துக்கே கேவலம். ஒட்டிங்க என வர்ணன் எழ ஓடியே விட்டான் சுப்பு 4 எட்டுக்களாய் வைத்து. ஹாலில் காத்திருந்த தவசி அம்மாள் வீட்டுக்கு வந்த வர்ணனிடம் மேலே அறைக்கு போகுமாறு சொல்லி போய்விட மற்றவர்கள் எல்லோரும் தங்களது அறையில் அடைந்து கிடந்தார்கள். வர்ணன் அறை. வீடே திருமணத்திற்காக அலங்காரம் செய்திருக்க வர்ணனின் அறையும் அலங்காரம் நிறைந்துதான் இருந்தது. கதவு முன் நின்றவனது கண்முன் வந்து போனது கடந்த காலம். மெதுவாய் தன்னை நிதானத்துக்கு கொண்டு வந்தவன் உள்ளே போனான். கதவை தாழ் போட்டு இவன் திரும்ப அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் செந்தூரா. ஒற்றை கால் நீட்டி ஒற்றை கால் மடக்கி ஒரு கையால் சிகரெட்டை புகைத்தபடி அமர்ந்திருந்தாள். என்ன, ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி இருந்தது. வெள்ளை நிற ரவுண்ட் நெக் முழு கை டிஷர்ட்டும் நீலவர்ண ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தாள். வர்ணன் ஒரு நாளும் கனவிலும் கூட இப்படிப்பட்ட தரிசனம் தனது மனைவியிடம் இருந்து முதலிரவு அறையில் கிடைக்கும் என நினைத்து கூட பார்த்ததில்லை. என்ன செய்ய, முன்னே இருப்பவள் வெட்கப்பட்டு தரையை பார்க்கும் ரகம் இல்லையே. அவன் உள்ளே வந்ததிலிருந்து இமைக்காமல் அவனைத்தான் பார்க்கிறாள். அதில் இருப்பது முறைப்பா இல்லை என்னவென்றே வர்ணனுக்கு தெரியவில்லை. அவன் அவள் பக்கம் வந்து அமர்ந்தான் இடைவெளி விட்டு கட்டிலில். அவளோ அவனை புருவம் உயர்த்தி என்ன என்பது போல பார்க்க பேசிட வேண்டும் என நினைத்தான். ஆனால் வாயை திறக்கவே அவ்வளவு யோசனை அவனுக்கு.
அவளோ கேட்டாள் பட்டன. என்ன ட்ரெஸ்ஸு நான் கழட்டவா இல்லை நீயே? இதை அவளிடம் அவன் கண்டிப்பாய் எதிர்பார்க்கவில்லை. சட்டென அதிர்ந்து அவள் முகம் பார்க்க அவளோ சாதாரண பார்வை ஒன்றை வீசினாள். தூரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாயால தானே? இல்லை தூரா, நான் உன்கிட்ட பேசணும். அப்புறம் உனக்கு தான் நேரம் பத்தாது சொன்னவள் அவனை நெருங்கி அமர்ந்து தனது டிஷர்ட்டை கழட்ட அவன் தூரா என கத்தவும் அசட்டையாக அவனை பார்த்தவள் கேட்டாள். லைட் அணைக்க வேண்டாம், ஓகேவா? சரி, நீ ஏன் ஆரம்பி. பெருமூச்சுக்களை இழுத்து விட்டவன் சொன்னான். தூரா, நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சரியா? அவன் சொல்வதை எல்லாம் காதில் வாங்காமல் கொஞ்சம் கிட்ட நகர்ந்து வா என்றவள் அவளை நகர்ந்து வந்து அவன் சட்டை பட்டனில் கை வைக்க அந்நேரம் பார்த்துத்தான் அவனின் பார்வை வேறு அவள் கழுத்தில் ஊசலாடிய தாலிக்கு செல்ல வேண்டுமா? என்ன அங்கேயே பார்க்குற? இரு, பொறுமையா எல்லாம் பார்க்கலாம். தூரா, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. தாத்தா பண்ணது தப்பு தான். அவன் குற்ற உணர்ச்சியில் கொதித்து போய் பேசினான், மனம் ஆர்ப்பரிக்க. அவளோ முழுவதும் கழட்டி இருந்தாள் அவனின் பட்டுச்சட்டையை. அவளது அருகாமை வேறு சற்று அவனது கிளர்ச்சியை தூண்டிட அவனோ மெதுமெதுவாய் அவளை விட்டு நகர முற்பட்டான். தூரா, உனக்கு நடந்தது சரியில்லைதான். ஆனா சூழ்நிலையை யோசிச்சு பாரு. என்ன சூழ்நிலை? அன்னைக்கு நடந்தது தப்பு தான். ஆமா, சாட்சிகளற்ற உண்மை எப்போதுமே ஏற்றுக்கொள்ளப்படாது சொன்னவள் அவன் கையை இழுத்து பிடித்து அவனது உள் பனியனையும் கிழித்து கடாசி விட்டு அவனை தன்னை நோக்கி இழுத்தாள். மேலாடையற்ற ஆடவனின் உடலை கண்கள் கொண்டு மேய்ந்தவள் நக்கலாய் உதட்டோர சிரிப்பை உதிர்த்து சொன்னாள். இந்த உடம்புதான் எல்லோருக்கும் முக்கியம். சதை பிண்டங்களுக்கு மத்தியில இதயம்ன்ற ஒன்று இல்லவே இல்லைல்ல. துரா, நான் சொல்றத ஷ் என அவன் உதட்டில் விரல் வைத்து அழுத்தியவள் அவன் அருகே நெருங்கி நின்றாள், மேனி உரசிட. அவன் மூச்சுக்காற்று அவன் முகம் உரசிட அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் கலக்கமான முகத்தை பார்த்து அவன் நெற்றியை ஒற்றை விரல் கொண்டு பின்னே தள்ளினாள். பின் அவனை இழுத்து தன்னை சுற்றி அவன் கையை வளைத்து கட்டிக்கொண்டு கட்டிலில் விழுந்தவள் அவன் காதோரம் போய் சொன்னாள். கவலைப்படாத, இங்க ரேப்பே நடந்தாலும் அன்னைக்கு மாதிரி சாட்சி இல்லாம போகாது. அவன் புரியாமல் அவளை பார்க்க அவன் மேல் கிடந்தவளோ சொன்னாள் அவன் காதோரம் இன்னும் நெருங்கி. என்ன பார்க்குற? இங்க நடக்கிற எல்லாம் லைவா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்க்குற? ரோஹன் என கத்திட எஸ் மேடம் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்ட வர்ணன் எழ பார்க்க அவளோ விடவில்லை. எங்க போற? ரெக்கார்ட் பண்ண வேணாமா? அவளை இழுத்து பெட்டில் தள்ளியவன் எழுந்து பார்க்க அந்த பக்கம் மூவர் நின்றிருந்தனர். வர்ணனுக்கு உடலெல்லாம் பற்றி எரிந்தது. தனக்கு என பிரத்யேகமான முறையில் தனக்கும் தனது தர்ம பத்தினிக்குமான தனிப்பட்ட நேரத்தில் 3 ஆடவர்கள் உள்ளே நிற்கவும் சற்று கலங்கித்தான் போனான். அதுவும் மேலாடைய அற்ற நிலையில் அவன், அதுவும் மற்ற ஆடவர்கள் முன்னிலையில். அதில் வேறு அவர்கள் கையில் கேமராவோடு நிற்க வந்ததே கோபம் செந்தூரா மேல். செந்தூரா! அவளோ அவர்களுக்கு கண்ணை காட்டி வெளியே போக சொல்லிட அவர்கள் கேமராவை அவள் அருகில் வைத்துவிட்டு போனார்கள். அவளோ காதில் விரலை வைத்து கடுப்பானாள். ஏன் இப்போ கத்துற? கோபத்தை அடக்க முடியவில்லை அவனால். சட்டென பிடித்து விட்டான் அவளது கழுத்தை. அவனது உடல் பலத்திற்கு அவள் கழுத்தை அழுத்திட அவளுக்கு வலிக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவளோ அவனை இமைக்காமல் பார்த்தாள். தூரா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அறிவில்ல. யாரையோ ரூமுக்குள்ள விட்டு ச்சே, எப்படிடி இவ்வளோ சீப்பா நடந்துக்கிற? உங்களை காட்டிலும் இல்லை சொல்லிவிட்டு அவன் கையை எடுத்து விட்டு முறைத்து வெளியேறிட போனவள் அவன் அருகே வந்து சொன்னாள். உனக்கு ஏதோ டவுட்டுனா கேளு, நான் சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. 2 ஆம்பளைங்க, 2 விதமான அனுபவம். ஏய் என அறைய வந்தவனை கை கட்டி பார்த்து வெளியேறினாள். அவனோ கட்டிலை ஓங்கி ஒரு உதை உதைத்துவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியேறினான். வழியில் சுப்பு என்னவென கேட்க பதில் சொல்லாதவன் நேராய் சாராய கடைக்கு வண்டியை விட்டான். அன்று நள்ளிரவு வரை தோப்பு வீட்டில் அமர்ந்து குடித்தவனை சுப்பு வீட்டிற்கு கூட்டி வந்தான் கைத்தாங்களாக. மணி 2 இருக்க வீட்டில் அனைவரும் உறங்கி இருப்பார்கள் என வந்தவர்களுக்கு நெத்தி அடியே. வீட்டில் அனைவரும் கால் கடுக்க நின்றிருக்க நடுநாயகமாக ஹாலில் அமர்ந்திருந்தாள் செந்தூரா. அவள் கண்கள் சிவக்க அமர்ந்திருந்த தோரணையில் சுப்புவுக்குத்தான் அடிவயிற்றை கலக்கியது. கையில் இருந்த சிகரெட் நெருப்பை விட அவள் கண்கள் சிவந்து கிடந்தது. தவசி அம்மாள் பேரன் பக்கம் போக பார்க்க அவர் காலடியில் வந்து தெரித்தது தூரா தூக்கி போட்டு உடைத்த ஆஸ்ட்ரே. தவசி அம்மாள் கால்கள் நகராமல் அப்படியே நிற்க சுப்புவும் அப்படியே நின்றான். குடி போதையில் இருந்தவன் தூரா தூரா என புலம்பிக் கொண்டே தரையில் விழ அவனை தூக்கு போன சுப்புவுக்கும் பதில் அவள் உதைத்த டேபிளின் வேகத்திலேயே தெரிந்தது. சுப்பு பயப்பார்வை பார்க்க கண்கள் சிவக்க அமர்ந்திருந்தாள் தூரா. காலை நேரம். காலை சூரியன் வந்தும் இன்னும் எழாமல் கிடந்தான் வர்ணன்.
அதுவும் நடு ஹாலில் நள்ளிரவு விழுந்த நிலையில் கிடந்தான். லேசான அசைவுகள் அவனிடம் இருக்க மெதுவாய் கண்களை திறக்க முயற்சித்து தலைவலி மண்டையை பிளக்க கண்களை திறந்து தலையை பிடித்துக்கொண்டே எழ அவன் எதிரே செந்தூரா அமர்ந்திருந்தாள் அதே பார்வையோடு. விழி விரித்தவன் இரவு நடந்தது ஞாபகம் வர கடுப்போடு எழுந்தவன் பார்த்தான் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் கண்களை. இரவு நின்ற இடத்திலேயே கால் கடுக்க தவசி அம்மாள் சுப்பு இருவரும் நிற்க அதிர்ந்த வர்ணன் எழுந்தான். பகுதி 4. வர்ணனின் கண்கள் கண்ட காட்சியில் அதிர்ந்து கண்களை நன்றாக திறந்து பார்க்கவும் அவனது பாட்டி தவசி அம்மாள் மயங்கி கீழே விழவும் சரியாக இருந்தது. அவசரமாய் ஓடிப்போய் பாட்டி பாட்டி என கூப்பாடு போட சுப்புதான் தண்ணீர் பாட்டிலை தூக்கி கொண்டு வந்தான். நீரை தெளித்து எழுப்பிட அவர் எழவில்லை. சற்று நேரத்தில் வர்ணன் போட்டு உலுக்கி எடுத்து விட்டான் பாட்டி பாட்டி என. சுப்புதான் அவனை நகர்த்திவிட்டு பாட்டியின் முகத்தில் நீரை அடித்து எழுப்பிட லேசாக கண்களை திறந்தார் அரைகுறையாக. அதற்குள் காரை வாசல் பக்கம் எடுத்து வந்து நிறுத்திய வர்ணன் பாட்டியை தூக்கி கொண்டு போக சுப்புவும் பின்னோடே போனான். வர்ணன் தன் முகத்தில் இருந்த நீரை கூட துடைக்கவில்லை. காரை திறந்து பாட்டியை உள்ளே கிடத்தியவன் நண்பன் சுப்புவை பின்னே அமரச் சொல்லிவிட்டு முன்பக்க கார்கதவை திறக்கப் போனவன் பார்த்தான் மாடியிலிருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கும் தனது தர்ம பத்தினியை. அவள் பாவப்பட்டு எல்லாம் பார்க்கவில்லை. அவள் பார்வையில் இருந்ததோ குத்தல்தான். கைகளில் ஜூஸ் பாட்டிலை வைத்திருந்தவள் அதை வாயில் சரித்து கொண்டிருக்க முறைத்து பார்த்த வர்ணனை கூப்பிட்டான் சுப்பு. டேய் வண்டியை ஏட்ரா. சட்டென டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை எடுக்க அவன் கார் பேனட்டில் வந்து தெரித்தது அவள் தூக்கி போட்ட வெற்று ஜூஸ் பாட்டில். கோபமாக காரை எடுத்தான் வர்ணன். மருத்துவமனை பரிசோதனை எல்லாம் முடிந்து டாக்டர் வர்ணனிடம் சொன்னார் அதிக இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் வந்திருப்பதாக. மேலும் மருந்துகளை வாங்கி கொண்டு அன்றைய மதியத்துக்கு மேல்தான் வீடு வந்து சேர்ந்தார்கள். மாலதி மருத்துவமனையில் வந்து பாட்டியை பார்த்துவிட்டு கிளம்ப போக சுப்புதான் வீட்டின் நிலவரம் கூடிய சீக்கிரம் கலவரமாய் மாறப்போவதாக சொல்லி பாட்டியை கவனித்துக் கொள்ள வீட்டில் இருக்கச் சொன்னான். வீணா நமக்குள்ள பிரச்சனை வேணாம், நான் அந்த வீட்டுக்கு வரல, நீங்க வேணும்னா போங்க. மாலதி அது உன் வீடு, அப்படி நீங்க தான் சொல்லிக்கணும். பாட்டி வயசானவங்க, அவங்கள பழிவாங்க இது நேரம் இல்லை, புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு ஏன் தான் அவங்கள பிடிக்குதோ. நீ உன் தம்பிக்காக வா. வர்ணன் பெயரை சொல்லி அவள் எப்படி வராமல் போவாள்? மதியத்துக்கு மேல் வீட்டிற்கு கிளம்பியவர்கள் வந்து சேர வாசலில் நின்றிருந்த அவர்களின் ஜீப், அம்பாசிடர் கார் எல்லாம் காணோம். அதோடு வாசலில் செக்யூரிட்டி ஒருவர் நின்றிருந்தார். உயர் ரக ஜீப் ஒன்று நின்றிருந்தது வீட்டின் முன்பு. இதற்கு மேல் வீட்டுக்குள் போனால் இன்னும் பல மாற்றங்கள். நிறைய சிசிடிவி பொருத்தி இருந்தது. ஹாலை ஒட்டி டைனிங் டேபிள் ஒன்று போடப்பட்டிருந்தது. டிவி ஒன்று ஹாலில் மாட்டப்பட்டிருக்க ஆங்காங்கே ஸ்பைடர்மேன், ஆங்கிரி பேர்ட் என பலவிதமான ஸ்டிக்கர்கள் இருந்தது. தவசியம்மாள் மற்றும் அவரது கணவரின் நாற்காலிகள் ஓரம் போடப்பட்டிருந்தது. ஆங்காங்கே நைட் லேம்புகள் பொருத்தப்பட்டிருந்தது. அதோடு ஹாலில் ஊஞ்சல் ஒன்று மாட்டிக்கொண்டிருந்தார்கள். சமையல் கட்டு அதைவிட அதிக மாற்றம் கண்டிருந்தது. டைல்ஸ், ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு புதிதாய் ரெடிமேட் வார்ட்ரோபுகள், கேபினெட் என எல்லாம் அவளின் உடைமைகள்தான். பாட்டியை அறையில் உறங்க சொல்லிவிட்டு மாடி ஏறினான். அவனது அறை என்னவெல்லாம் மாற்றம் கண்டிருக்கப் போகிறதோ என மனதை ஓரளவுக்கு திடப்படுத்தியே போனான் அவன் அறைக்குள். ஆனால் அவன் அறையில் எந்த மாற்றமும் இல்லை. அவளது உடைமைகள் ஒன்று கூட இல்லை. எங்க போனா இவ? வரட்டும், இருக்கு அவளுக்கு. என்ன மாப்ள தனியா பேசிட்டு இருக்க? டேய் சுப்பு, அவ யாருடா பாட்டிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க? வயசானவங்கன்னு கொஞ்சம் கூட இறக்கம் வேணாமா? நீ குடிச்சிட்டு வந்ததுக்கு தான். ஓ, நான் குடிச்சா அவளுக்கு என்னவாம்? அவளுக்கு பாட்டியை பழி வாங்கணும். அதான் வாய்க்கு வந்ததை பேசாத. உன்னை யாருடா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ போய் குடிக்க சொன்னது? அதுவும் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே. அவளே பழிவாங்க தாண்டா கல்யாணம் பண்ணியிருக்கா. இதில் என்னை பற்றி அவையே கவலைப்படணும். இனி பாட்டியை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு நீ முதல்ல குடிக்காம இரு. என்னடா பரம்பரை குடிகார மாதிரி சொல்கிற? நேற்று தாண்டா மொத குடிச்ச. நேற்று தான் தடவை குடினா தூரா உன் வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டா. சொல்லிவிட்டு நண்பன் நடையை கட்ட வர்ணன் அப்படியே அமர்ந்தான் பெட்டில், தலையில் கை வைத்து. கடந்த காலம் அவனின் கண் முன்னே வந்து இழித்தது. உடனே கண்கள் குளமாகிட ஆரம்பித்தது. ஆனாலும் பழையதை நினைத்து பார்த்து மனம் நோக விரும்பாதவன் மாலதி குரல் கேட்டு வெளியே வந்தான். மாலதியும் விமலாவும் மாறி மாறி கத்திக் கொண்டிருந்தார்கள். என்னவாக இருக்கும் என வந்தவன் பார்த்து விட்டான் விமலாவின் கணவன் கேசவனை. கேசவனால் தான் பெரிய பிரச்சனையே இங்கு. அவன் சூதாட போய் தோற்று அதில் அவன் விமலாவிடம் எழுதி வாங்கிய சொத்துக்களை தொலைத்துவிட்டு வந்து விட்டான். அதோடு விடாமல் பிசினஸ் செய்கிறேன் என சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி வாங்கி கொண்டு போய் மொத்தமாக சூதாடி தோற்றுவிட்டான். அதற்கே வீட்டில் பிரச்சனை அவ்வளவு தூரம் போயிருக்க வர்ணனின் தாத்தா ஆசைப்பட்டு கட்டிய இந்த வீட்டின் பத்திரத்தை அடமானம் வைத்து விட்டான்.
அவனுக்கு பணம் கொடுத்தது யார் என தெரியவில்லை. பத்திரம் யார் கைக்கு போனது எனவும் தெரியவில்லை. பிரச்சனை சூடு பிடிக்க ஆரம்பித்து வர்ணனுக்கும் கேசவனுக்கும் வாய் தகராறு ஆகிவிட விமலாவோ குதி குதி என குதித்தார். போலீஸ் கேஸ் கொடுத்தால் வீணாக விமலா புருஷன்தான் களி தின்பான் என பாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம் என்று விட்டார். ஆனால் பத்திரம் யாரிடம் இருக்கு என தினம் விமலா புருஷன் கேசவனை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு இடமாக அலைந்தான் வர்ணன். ஆனால் இறுதியில் அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நடுவீட்டில் அமர்ந்து விட்டாள் செந்தூரா. அந்த வீட்டு பத்திரம் தவிர்த்து கேசவன் சூதாட வைத்த எல்லாம் கூட அவளிடம்தான் இருந்தது. படிகளில் இறங்கிய வர்ணன் முதலில் மாலதியை முறைக்க அவள் கப்சிப்பென ஆகிவிட்டாள். விமலாவோ வாயில் வெற்றிலையை அதக்கியபடி, பார்வர்ணா, அவரே இப்போதான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு, அவரை போய் கரிச்சு கொட்டுறா இவ. எப்படிக்க உன்னால இப்படி பேச முடியுது? இப்போ வர்ணன் இப்படி இருக்கவும் இந்த வீட்டு பெரிய மனுஷி முடியாம கிடக்கிறதுக்கும் காரணம் ஓ வீட்டுக்காரர் தானே. நாக்குல நரம்பில்லாம பேசாதடி மாலதி. அவர் என்ன வேணும்னா எல்லாம் பண்ணாரு? ஏதோ சூதாடி சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது இப்படி ஆகும்னு அவர் என்ன கனவா கண்டாரு? அக்கா, நியாயமா பேசுக்கா. எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டுக்காரர் சூதாடினதுதான். இங்க உழைக்கிற காசே உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் தேவையா? பாருவர்ணா, அவ எப்படி பேசுறான்னு என விமலா நடுக்கூடத்தில் நின்று ஒப்பாரி வைத்திட ஆரம்பித்தாள். கேசவனோ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாது வீட்டின் மாற்றங்களை பார்த்து கொண்டிருந்தான். வர்ணா எவ்வளவு சொல்லியும் விமலா கேட்ட மாதிரி தெரியவில்லை. தரையில் அமர்ந்தபடியே ஒப்பாரி வைத்தாள். இறுதியில் வர்ணன் தான் அக்கா கணவன் செய்தது தப்பு இல்லை, தெரியாமல் செய்துவிட்டார் என்ற ரீதியில் பேச விமலா சமாதானமடைந்து ஒப்பாரியை தள்ளி வைத்துவிட்டு அடுத்து டைனிங் டேபிளுக்கு கணவனோடு போய்விட்டாள். மாலதி பாட்டிக்கு மருந்து மாத்திரை கொடுக்க போனாள். கத்தினாள் விமலா. என்ன இது, சமைக்கலையா இன்னைக்கு? என்னாச்சு உங்களுக்கு? இலதலையெல்லாம் திங்க நான் என்ன ஆடா மாடா? வள்ளி வள்ளி, சமையல்கார பெண்மணி வந்து சொன்னார். மா, இதுதான்மா இனிமே சாப்பாடு, தனியாலாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நான் தான் என்று தூரா வந்தாள். பகுதி 5. தூராவை பார்த்ததும் எழுந்து நின்றாள் அவள் அறியாமல் விமலா. வள்ளி மேடம், இங்க சாப்பிட விருப்பம் இல்லாதவங்களுக்கு நீ வற்புறுத்தி ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. பிடிச்சவங்க சாப்பிடட்டும், பிடிக்கலைனா வெளியில போய் சாப்பிடட்டும். ஆனா சமையல் நான் சொல்றதுதான். அவள் பேசிவிட்டு மாடி ஏறிட விமலா சொன்னாள் வள்ளியிடம். அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தானே அந்த புள்ள சொல்லிச்சு, நீ ஃபாலோ பண்ணிக்க. அதுவே என்கிட்ட பேச பயந்துட்டு உள்ள போகுது. அது சொன்னதை கேட்டு நீ ஆட போறியா? போடி போ, தட்டில் சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. வள்ளி கைகளை பிசைந்தவாறு நிற்க வந்தது சத்தம் கேமராவிலிருந்து. வள்ளி, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. விமலா அவளோட வீணா போன புருஷன் 2 பேருக்கும் பயந்துட்டு நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணா அப்புறம் விமலா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. நீயும் தான். இதை கேட்ட பிறகு விமலா எப்படி சோறு கேட்பாள்? அமைதியாய் போய் அமர்ந்து விட்டாள். வர்ணனுக்கு தூராவிடம் பேச வேண்டியிருக்க அவனும் அவள் பின்னோடே போனான். அவள் எடுத்துக்கொண்டது வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் தங்கும் அறை. அவளோ அரைக்கதவை திறக்க கூப்பிட்டான் அவள் அருகே சென்று. தூரா தூரா, ஏய் உன்னையத்தா என அவள் கதவை சாத்து முன் தடுக்க அவள் பலம் என்ன குறைவா? இடுத்து அடித்து சாத்த முற்பட இவன் திறக்க முற்பட இரண்டும் தங்களது பலத்தை கதவில் காட்டிக் கொண்டிருந்தது. தூரா, நீ என்னைய எப்படி வேணா பழி வாங்கிக்க, ஆனா ப்ளீஸ் பாட்டியை எதுவும் பண்ணாத, அவங்க வயசானவங்க. அவளிடம் பதில் இல்லை. விட்டால் கதவை கையோடு கழட்டிவிடும் நோக்கோடுதான் அவள் இருந்தாள். தூரா, உனக்கு என் மேல தானே கோபம், ப்ளீஸ் வீட்டில் உள்ளவங்கள விட்டுடு. அவன் கெஞ்சவும் இல்லை மிஞ்சவும் இல்லை, சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவள் அதையெல்லாம் காதில் வாங்கினாளா எனத்தான் தெரியவில்லை. தூரா என்றவன் கதவை மொத்தமாய் திறந்திட அவளோ சாத்து முன் கதவுக்கு பதிலாக அவளை பிடித்து கொண்டான். அவ்வளவுதான். பார்த்தாலே ஒரு பார்வை. அப்படியே கைகளை எடுத்தவனுக்கு கூட தான் ஏதோ கொடும் செயல் செய்துவிட்டோமோ என்ற உணர்வு. அவள் பார்வை அப்படித்தான் இருந்தது. தூரா, சரி சாரி, அப்படி பார்க்காத. சொல்லி முடிக்கவில்லை. விழுந்தது ஒரு அறை. அவன் கண்ணம் சிவக்கும் அளவுக்கு. யாரை தொட்டு பேசுற? தொலைச்சு கட்டிடுவேன். வெளியில போ முதல்ல. போடா வெளிய. காட்டு கத்தல் கத்திட காரணமானவனோ அவளின் யாரோ போன்ற பேச்சில் சட்டென நகர்ந்தான். அவன் கதவை நெருங்கும் முன் சொன்னாள். இந்த தாலியை கட்டிட்டா கையை பிடிக்கலாம் இல்ல கட்டி பிடிக்கலான்னு நினைச்சு பக்கத்துல வந்த குடலை உருவிடுவேன், ஜாக்கிரதை. கதவில் கை வைத்தவன் திரும்பாமல் சொன்னான். நான் கட்டி பிடிக்க இல்ல கையை பிடிக்க கூட உனக்கு தகுதி இல்லை, தெரியாம பிடிச்சிட்டேன். சொன்னவன் கதவை திறந்து கோபமாய் வெளியேற அவன் மூடிய கதவில் பட்டு தெரித்தது அவள் தூக்கி போட்ட ஃப்ளவர் வாஷ். கோபமாய் போனவன் மனம் குடியை ஞாபகப்படுத்த அதைவிட அதிகமாய் ஞாபகம் வந்தது. பாட்டி மயங்கி விழுந்தது. தோட்டம் பக்கம் பொய்க்காட்டிலில் அமர்ந்து விட்டான். மனம் அடித்து கொண்டது. அவளிடம் பேசிவிட்டு வந்ததே எண்ணி. சரியாக இவன் மனம் கஷ்டப்பட சுப்பு மோப்பம் பிடித்து வந்து விட்டான்.
என்ன மாப்ள, பின்னாடியே போய் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்க போல. டேய், வயித்தெரிச்சல கிளப்பாத. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதான் உன் கலருக்கு நல்லா செவந்து போய் கிடக்கே கண்ணம். தெரியுதாடா? கண்ணு தெரியாதவங்க பார்த்தா கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. தூராவுக்கு கைரேகை பார்க்கணுன்னா கூட உன் கன்னத்தில் பார்த்தா போதும். அவளுக்கு கொழுப்புடா. அவகிட்ட சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு? ஏன் கிழிச்சு தொங்க விட்டுருவான்னு பயமா? போடா டேய். ஆமாம், குங்குமம் வச்சு விடலைன்னு வருத்தப்பட்டியே, சொல்லி வச்சு விட வேண்டியது தானே. அவளுக்கு இருக்கு, ரொம்பத்தான் பண்றா என வாய் சொன்னாலும் மனமோ அவளை பேசிவிட்டு வந்ததை எண்ணி கவலை கொண்டது. அப்படியே மெதுவாய் எழுந்து வீட்டை நோக்கி நடை போட்டான். ம் ம் இப்படியே வீரமா போ. படிகளை கடந்தவன் அறையை தட்டிடாமல் உள்ளே போக அவளோ கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். இவன் வந்தது கூட தெரியாமல் கண்ணாடியை பார்த்து ஏதோ செய்து கொண்டிருந்தவள் பக்கம் போனவன் அவள் முழங்கையை பிடித்து இழுத்தான். திரும்பியவள் அதிர்ந்து பின் அவனை முறைக்க, அவனோ ஏதோ சொல்ல வந்து அவள் கழுத்தை பார்த்து பின் புருவ முடிச்சுடன் அவள் கையை இன்னும் அருகே இழுத்து பார்க்க, அவள் சட்டென மறைக்கப் போக அவனோ அவள் கையை பிடிக்க, அவனை தள்ளிவிட்டவள் பதுக்க பார்க்க, அவனோ அவள் கையை பிடிக்க, இவள் அவனை உதறி வெளியே போக சொல்லி கைகளை நீட்ட, அவளை இழுத்து திமிர திமிர அவள் கழுத்தில் அவள் மறைத்ததை எடுக்க பார்க்க, அவனை கீழே தள்ளி அவள் எழுந்தாள். அவளை பிடித்து மொத்தமாய் அவன் தள்ளிட வந்து விழுந்தது மாங்கல்யம் வெளியே. அதுவும் 2 மாங்கல்யம். அதே நேரம் நண்பனை இவ்வளவு நேரமாய் காணோமே என கவலைப்பட்டு வந்த சுப்பு கதவை திறக்க அவர்கள் இருந்த நிலையை பார்த்து ஷாக்கானான்.